வெல்கம் டு மை வசுந்தரா தமிழ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு மேகி பண்ணி காட்ட போகிறேங்க. மசாலா மேகி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பண்ணி காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மேகி பண்ணுறதுக்கு 3 பீஸு மேகி எடுத்துக்கிடலாம். 3 பாக்கெட்டு மசாலா எடுத்துக்கிடலாம். அரை குடமிளகாய், 100 கிராம் கிரீன் மட்ரு, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணியது, கேரட்டு 2 கட் பண்ணியது சரி உடச்சிக்கிடலாங்க. இப்படி பண்ணிக்கிடலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரில் வந்துட்டு 3 டம்ளரு தண்ணி ஊற்றிக்கிடலாம். மேகி பண்ணுறதுக்கு 3 பீஸ் போடுறோம் இல்லைங்களா, அதனால் 3 டம்ளரு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி அந்த மட்ரு கேரட் ஆகிறதுக்கு அரை டம்ளர் தண்ணி சூடாயிருச்சுங்க. நம்ம இப்போ கிரீன் மட்ரு போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா சஃபல் மட்ரு கூட போட்டுக்கலாம். நான் கிரீன் மட்ரு போட்டுக்கிறேன். இப்போ கேரட்டும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 3-4 நிமிஷம் இது நல்லா கொதி வரட்டும். மசாலா மேகி பண்ணுறதுக்கு நான் கிரீன் மட்ரு கேரட்டு இதெல்லாம் போட்டு நான் பண்ணுறேன். இது ஒரு ஆப்ஷன் தான். வேணுன்னா நீங்கள் இதை போடாமலேயே மசாலா போட்டு நீங்கள் பண்ணலாம். இப்படியும் பண்ணிக்கலாம், நீங்கள் மசாலா போட்டும் பண்ணிக்கிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் போடாதீங்க. பெரியவங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் போடலாம். ஆனால் நான் பச்சை மிளகாய் 3 மிளகா பாருங்கள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமே தான் போடணும். இது நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். 3 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். ஏன்னா மசாலாவிலேயும் உப்பு இருக்கும். நம்ம இது வந்து குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ குடமிளகாய் சேர்த்துக்கிடலாம். மிளகாயும் சேர்த்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். உடச்சி வச்ச மேகியை நம்ம இதில் சேர்த்துக்கிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிடலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கிடலாம். 3 பாக்கெட்டு மசாலா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இன்னொரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. மேகி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் ரசம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம மசாலா மேகி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லோருக்குமே பிடிக்குங்க. பண்ண தெரியாதவங்களுக்கு நான் பண்ணி காட்டியிருக்கிறேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கங்க. நன்றி.